திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக கூட்டணி வேட்பாளர் துரை வைகோ அறிமுக கூட்டம் மற்றும் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. திமுக முதன்மை செயலாளர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN நேரு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் ரகுபதி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திருச்சி வேட்பாளர் துரை வைகோ உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் இந்த கூட்டத்தில் பேசிய துரை வைகோ, என் தந்தைக்கு தலைக்குறைவு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அரசியலுக்கு வந்ததாக கண்ணீர் மல்க தெரிவித்தார். மேலும் செத்தாலும் தனி சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்றும் மதவாத சக்திகள் திராவிட இயக்கத்தை அழித்துவிட்டு தமிழ்நாட்டில் காலூன்ற நினைக்கிறார்கள் என்றும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக கூட்டணி வேட்பாளர் துரை வைகோ கூறினார். இப்போ கூட நிர்வாக கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் பேசுறாரு. அவர் சொன்னார், இந்த நிர்வாக கூட்டத்தில் எல்லாரும் சொன்னாங்க. பேசும்போது வந்தது கிட்டத்தட்ட 150 பேர் நிர்வாகிகள் சொன்னாங்க. துரை வைகோ எனக்கு வாய்ப்பு 10 நிமிஷம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட்டியல் சொல்றேன், 7-8 பேர் பட்டியல் போட்டு சொன்னாங்க. இவங்க யாராவது ஒருத்தர் நிக்க வைங்க, நான் வேலை பார்க்கணும்னு சொல்றாங்க. நான் வேலை பார்க்கணும்னு சொன்னேன். எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்றேன். ஆனா கட்சிக்காண்டி எனக்கு விருப்பம் தான் அரசியல் இந்த வெற்றி தேர்தல் பெரிய வேலை கிடையாது. எங்க அப்பா காண்டி, எங்க கட்சிக்காரன் காண்டி, எங்க கட்சிக்காண்டி, எங்க அப்பா காண்டி 30 வருஷம் உழைச்சு தேய்ச்சாங்க. சின்னமா சின்னமா செத்தான சின்னமா செத்தான சின்னமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தொல் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து வரும் 6ஆம் தேதி சிதம்பரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் செய்கிறார். இதனையொட்டி சிதம்பரம் புறவழிச்சாலை அருகே உள்ள லால்புரம் கிராமத்தில் பொதுக்கூட்ட மேடை அமைய உள்ள இடத்தை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் ஆதரவு திமுக கூட்டணிக்கு பல மடங்கு பெருகியிருப்பதாகவும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் VCK தலைவர் தொல் திருமாவளவன் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும் தெரிவித்தார். நீங்களே கணக்கு போட்டு சொல்லாமே, கடந்த முறை இப்போது எங்களுக்கு வாக்குகள் வித்தியாசம் வருவதற்குரிய வழிவகைகள், கடந்த முறை நாங்கள் நிற்கும்போது எதிர்கட்சியாக மக்களுடைய ஆதரவுடன் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். இப்போது மக்களுடைய ஆதரவும் பல மடங்கு இப்போ கூடியிருக்கிறது. காரணம், முதல்வருடைய அந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் பல சாதனைகள், பெண்கள் நலத்திட்டங்கள் அதிகமாக மக்கள் பெறுகிறார்கள். அதே போல் கிட்டத்தட்ட நம்முடைய மாவட்டத்தை, கடலூர் மாவட்டத்தை எடுத்தால் கிட்டத்தட்ட 75% மேல் பெண்கள் உரிமை தொகைக்கு அப்ளை செய்தவர்களுக்கு, விண்ணப்பித்தவர்களுக்கு அந்த தொகை வந்து கொண்டிருக்கிறது. அது மாதமாக வரக்கூடிய தொகை. அதே போல் விடியல் பேருந்து, அதாவது மகளிர் இலவசமாக பேருந்து பயணம் செய்வதற்குரிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்து அதனுடைய மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். படித்த பெண்கள், அரசு பள்ளியில் படித்த பெண்கள் இப்போ கல்லூரியில் படிப்பதற்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் இலவச திட்டம், அதுவும் இப்போது மக்கள் மகிழ்ச்சி இருக்கிறது. இவ்வளவு கூட்டணிகளுடன் அதே போல் நம்முடைய கூட்டணி, இன்னும் சொல்லணும்னா இந்த கூட்டணியை பொறுத்தவரையில் கொள்கை கூட்டணியாக உள்ள தோழர்கள் இருக்கின்ற கூட்டணி. இந்த கூட்டணி எப்போது நாங்கள் இன்னைக்காக ஆரம்பித்தது அல்ல, நேற்றுக்கு ஆரம்பித்ததல்ல. கடந்த 15 ஆண்டுகளாக இந்த கூட்டணி எதிர்கட்சியாக இருக்கும்போதே நாங்கள் மக்களுக்காக உரிமை குரல் கொடுத்தவர்கள். இப்போது ஆளுங்கட்சி ஆனாலும் அதை மறக்காமல் நாங்கள் கூட்டணி வைத்துக்கொண்டு அதே கூட்டணி தோழர்கள் அதே களத்தில் பயணம் பட்டு கொண்டிருக்கின்றோம்.
திடீரென்று பேரம் பேசப்படுற கூட்டணி அல்ல. இது பேரம் பேசப்பட்ட கூட்டணி கிடையாது. இது சீட்டுக்காகவோ எதுக்காகவோ பேரம் பேசப்பட்ட கூட்டணி அல்ல. இது கொள்கை கூட்டணி. எதிர்கட்சியாக இருக்கும்போதும் ஆளுங்கட்சியாக எதிர்ப்பும் நாங்கள் ஒன்றாக இருந்தோம். இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம். இது மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் தகுந்த அந்த அரசியல் நாகரிகம், அரசியல் கொள்கைக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆக இதெல்லாம் எங்களுக்கு கூடுதல் பலமாக இருக்கின்றது. ஆக கூடுதலாக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் கைப்பற்றுவோம் என்று இந்த கூட்டணியுடன் நாங்கள் கைப்பற்றுவோம் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்குரிய களப்பணி நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். முதல்வருடைய உழைப்பு எங்களுக்கு ஒரு பலம். அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுடைய உழைப்பு எங்களுக்கு பலம். ஆக மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு பலம். இன்னும் பெண்களுடைய வாக்குகள் எங்களுக்கு அதிகமான பலம். ஆக இத்தகைய பலத்துடன் நாங்கள் களத்தில் இறங்குகின்றோம். இதுதான். தூத்துக்குடியில் உள்ள விசைப்படகு மீனவர்கள் தாங்கள் தொழில் செய்யும் கடல் பகுதியில் கேரள மாநில விசைப்படகு மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட குளச்சல் பகுதி விசைப்படகுகள் இரவு நேரங்களில் தொழில் செய்வதை தடுக்க வேண்டும், தங்களுக்கு ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 5 நாட்களாக தூத்துக்குடி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மீனவர்களுடன் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது தேர்தல் முடிந்த பின்பு இதுகுறித்து முதல்வரிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களை கையாளும் விதம், வாக்குப்பதிவு இயந்திரங்களை பராமரிக்கும் விதம், வாக்குப்பதிவினை கண்காணிப்பது குறித்து பயிற்சி வகுப்பு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் எஸ்கேவி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தேர்தல் குறித்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட அரசு ஊழியர்கள் பயிற்சியினை கவனிக்காமல் ஏனோதானோ என இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனைவரும் தேர்தலில் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் என்று நடிகர் சூரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நமது வாக்கு சாதாரணமானது அல்ல என்றும் ஒவ்வொருவரும் செலுத்தும் வாக்கு நாட்டின் வளர்ச்சிக்கான வாக்காக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கண்டிப்பா ஒவ்வொரு தேர்தலும் அது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இல்லைங்களா. முன்னாடியே வந்துட்டு எதுக்கு எலெக்ஷன் வைக்கணும். கண்டிப்பா ஒரு நல்ல தேர்தலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லதாவே இருக்கும், மக்களுக்கு நல்லதாவே அமைஞ்சா இன்னும் சந்தோஷம். அவர் என்னை அழைக்கல. ஆமா, அதனால அவருக்கு தெரியும். ஷூட்டிங்லாம் பிஸியா இருக்குன்னு தெரியும். அதனால கண்டிப்பா அது எவருக்கும் பார்த்து தெரியுவாங்க. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் எப்போ இருக்கும். எல்லாரும் கன்னி சாய் மாதிரி கன்னி ஓட்டுக்கு எல்லாரும் ரெடியா இருக்காங்க. கண்டிப்பா ஒவ்வொரு ஓட்டும் அது சாதாரண ஓட்டு இல்லை, நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்கான ஒரு ஓட்டா இருக்கும். நம்ம வாழ்ந்த அத்தனை பேர் வாழ்க்கைக்கான ஒரு ஓட்டு அது சாதாரண விஷயம். அதை நல்லா கணிச்சு யாருக்கு போடணுமோ அதை போடுவாங்க. நம்பரு போடணும். தூத்துக்குடி மாவட்டம் வாலுசுப்பிரமணியபுரத்தை சேர்ந்தவர் ராஜதுரை. இவரது மனைவி செல்லக்கடி. இவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் ராஜதுரை அடிக்கடி குளித்துவிட்டு வந்து மனைவியிடம் தகராறு செய்வதாக கூறப்படுகிறது. கடந்த மாதம் தகராறு முற்றவே மனைவி 3 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு தனது தந்தையின் ஊரான கருங்குளத்திற்கு வந்துள்ளார். இந்நிலையில் மாமனார் வீட்டிற்கு வந்த ராஜதுரை வீட்டின் வாசலில் பெட்ரோலை ஊற்றி தீயை வைத்துள்ளார். பின்பு செல்லக்கடியின் அண்ணனின் இருசக்கர வாகனத்தின் மீதும் பெட்ரோலை ஊற்றி தீயை வைத்துள்ளார். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் தீயை அணைத்ததோடு பெருமாள் மற்றும் அவர்களது உறவினர்களை மீட்டனர். இந்நிலையில் ராஜதுரை மீது செய்துங்கநல்லூர் காவல் நிலையத்தில் பெருமாள் புகார் அளித்ததன் பெயரில் போலீசார் வழக்குப் பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி நாடாளுமன்றத்திற்குட்பட்ட திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 296 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளது. இந்த வாக்குச்சாவடி மையங்களில் செயல்படும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு திருவெரும்பூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் கடைபிடிக்கும் தவகாலத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி அரியலூர் நகரின் முக்கிய வீதிகளில் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு குருத்தோலைகளை கையில் ஏந்தி பேருந்து நிலையம், தேரடி, சத்திரம் உள்ளிட்ட வீதிகளில் ஓசன்னா கீதங்களை பாடியபடி தூயலூர்த் அன்னை ஆலயத்தை வந்தடைந்தனர். இதனையடுத்து தூயலூர்த் அன்னை ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது.
இதில் அரியலூர் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை புனித சவேரியர் பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கையில் குருத்தோலையுடன் ஓசனா பாடலை பாடிச் சென்றனர். பின்னர் மறைமாவட்ட ஆயர் ஆந்தனிசாமி, தென்னிந்திய திருச்சபையின் நெல்லை திருமண்டல பேராயர் பெர்னாண்டஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டு திருப்பள்ளியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஜெபித்தனர். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 259வது வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்த 310 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், உதிரி பாகங்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து துப்பாக்கி ஏந்திய போலீசாரின் பாதுகாப்பில் குறிஞ்சிப்பாடி தொகுதி தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் தனலட்சுமி மற்றும் குறிஞ்சிப்பாடி வட்டாட்சியர் அசோகன் தலைமையில் குறிஞ்சிப்பாடி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் கொண்டுவரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் தனலட்சுமி தலைமையில் வட்டாட்சியர் அசோகன் மற்றும் அனைத்துக் கட்சி நிர்வாகிகள், தேர்தல் பிரிவு அலுவலர்கள் முன்னிலையிலும் குறிஞ்சிப்பாடி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள காப்பு அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நூற்றாண்டை கடந்த பிரசித்தி பெற்ற புனித லூர் தந்தை ஆலயத்தில் பங்குத்தந்தை பிரான்சிஸ் சேவியர் தலைமையில் குருத்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்றது. புனித தெரசா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து துவங்கிய இந்த பேரணியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கையில் குருத்தோலைகளை ஏந்தியபடி ஒசன்னா பாடலை பாடிக்கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து புனிதலூர் தன்னை ஆலயத்திற்கு வந்தடைந்தனர். தென்காசி மாவட்டம் மாலங்குளம் உலக மீட்பர் ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு பங்குத்தந்தை அருள்ராஜ், அருட்தந்தை ஆண்டோ நெல்சன் ஆகியோர் தலைமையில் கொண்டாடப்பட்டது. தேவாலயத்தில் குருத்தோலை அர்ச்சிக்கப்பட்டு இறைமக்களுக்கு வழங்கப்பட்டது. பெண்கள், சிறுவர்கள் உட்பட ஏராளமானோர் குருத்தோலைகளை கையில் ஏந்தி ஆலங்குளத்தில் முக்கிய வீதிகளில் பவனியாக சென்றனர். நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. இதனையொட்டி வாக்காளர்கள் 100% வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு மாரத்தானில் பள்ளி மாணவ மாணவியர், இளைஞர்கள், காவல்துறையினர் பங்கேற்றனர். கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் கடைபிடிக்கும் தவக்காலத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனையடுத்து சென்னை அடுத்த ரெட்டில்ஸில் உள்ள லெஸ்லி நியூபியின் ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு கடைபிடிக்கப்பட்டது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஜபித்தனர். இதில் இயேசுவின் சிலுவை பாடல்களை நாடகமாக நடித்துக் கொண்டு மக்கள் ஊர்வலமாக வந்தனர். சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைய மேலூரைச் சேர்ந்த பிரியதர்ஷினி என்பவரிடம் சோதனை மேற்கொண்டதில் அவர் வைத்திருந்த கைப்பையில் 95,500 ரூபாய் பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் இருந்த பணத்தை பறிமுதல் செய்த வட்டாட்சியர் மயிலாவதி தலைமையிலான பறக்கும் படையினர் அதனை சிவகங்கை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். மக்களவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனை ஒட்டி தேர்தல் ஆணையம் சார்பில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பேருந்து நிலையத்தில் உள்ள பேருந்துகள், ஆட்டோக்களில் 100% வாக்களிக்க வேண்டிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. இதேபோல் திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் சுகுமாரன் பொதுமக்கள், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கி வாக்களிப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக திமுக சார்பில் மணி அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன் கலந்து கொண்டு வேட்பாளரை அறிமுகம் செய்து சிறப்புரையாற்றினார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளர் தமிழ் அன்வர், ஒன்றிய செயலாளர் பழனி, மாநில பொறுப்பாளர் அதியமான், விசிக கட்சியை சார்ந்த மல்லாபுரம் பேரூராட்சி துணைத் தலைவர் சிரிதா செந்தில்குமார் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சட்டசபை தொகுதியில் மொத்தம் 282 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இத்தொகுதிகளுக்குட்பட்ட தேர்தல் பணியில் ஈடுபடும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் முதல்நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை அலுவலர்களுக்கான முதற்கட்ட தேர்தல் பயிற்சி ஆத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரியதர்ஷினி தலைமையில் நடைபெற்றது.
இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஸ்ரவன்குமார் திடீர் ஆய்வு மேற்கொண்டு அலுவலர்கள் தேர்தலில் பணியாற்ற வேண்டிய மற்றும் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அடுத்த பையனூரில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமில் தேர்தல் நேரத்தில் வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் வாக்காளர் பட்டியல் உள்ளிட்டவர்களை எப்படி கையாள்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. அப்போது அங்கு திடீரென ஆய்வு மேற்கொண்ட செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஆசிரியர்களிடம் பயிற்சி முகாம் குறித்து கேட்டறிந்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான ட்ரைனிங் வந்து இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒட்டுமொத்தமாக சுமார் 10,000 அரசு அலுவலர்கள் வந்து இன்றைக்கி வந்து பங்கேற்றிருக்காங்க. 7 இடங்களில் செங்கல்பட்டு மாவட்டம் ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் நடத்தியிருக்கோம். அதாவது போலிங் ஆஃபீஸர்ஸ், ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ், அதாவது அந்த ஓட்டர்ஸ் வரும்போது இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் எப்படி வந்து ரெஜிஸ்டரில் வந்து டேட்டா எழுதுறது, வாக்குச்சாவடி அலுவலர்கள் வந்து எப்படி வந்து அவங்கள வந்து நடத்திக்க வேணும், இவிஎம் மெஷின்ஸ் வந்து எப்படி வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சுட்டு என்ன ப்ரொசீஜர் எப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும், எல்லாம் வந்து கரெக்டாக ஆஸ் பர் ரூல்ஸு ப்ரொசீஜர் வந்து எப்படி வந்து எலெக்ஷன் வந்து நடத்தணும் அப்படிங்கிற ட்ரைனிங் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இதில் வந்து தீவிரமாக வந்து நாங்கள் வந்து நல்ல ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்கோம். நேற்று வந்து ட்ரெயினர்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்தோம். இன்றைக்கி வந்து அந்த ட்ரெயினர்ஸ் அந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடி அலுவலருக்கும் கரெக்டாக வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வந்து இது ரொம்பவே முக்கியமான எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான அம்சம். அதை வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. செங்கல்பட்டில் ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதி, தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி மற்றும் காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உண்டான இடங்களும் வந்து வருகின்றன. ஆகவே இந்த அனைத்து தொகுதிகளுக்கும் வந்து கரெக்டான முறையில் எலெக்ஷன் வந்து நடத்துவதற்கான அனைத்து முன்னெடுப்பு நடவடிக்கைகளும் வந்து தீவிரமாக கரெக்டான முறையில் வந்து நாங்கள் செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் கடைபிடிக்கும் தவகாலத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது. ஊத்தங்கரையில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தில் இருந்து குருத்தோலை பவனி தொடங்கி ஊத்தங்கரை 4 முனை சந்திப்பு வீதி வழியாக புனித அந்தோனியார் திருத்தலத்தை வந்தடைந்தது. இந்த குருத்தோலை பவனியில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தி ஒசன்னா பாடல்களை பாடியபடி பவனி வந்தனர். பின்னர் கிருஷ்ணகிரி மறை மாவட்ட ஆயர் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஜெபித்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே வலங்கைமான் குடுமுருட்டி ஆற்றங்கரையில் மகா மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை பாடைக்காவடி என்னும் வினோத திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் பாடை கட்டி காவடி விழா என்று கோலாகலமாக நடைபெற்றது. இதில் நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் நோய் குணமடைய வேண்டி பாடையில் படுக்க வைத்து குடமுருட்டியாற்று பகுதியில் இருந்து உறவினர்கள் 4 பேர் தூக்கி வந்து மகா மாரியம்மன் கோவிலை மும்முறை சுற்றி வினோத வழிபாடு செய்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் திண்டுக்கல் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். இதில் வத்தலகுண்டில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை அசோக் நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் போட்டித் தேர்விற்கு தயாராகும் மாணவ மாணவிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொடர்ந்து 3வது ஆண்டாக இலவச பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது. இதனை திருமா பயிலரங்க மாவட்ட நிர்வாகி விஜயபாஸ்கர் நடத்தி வருகிறார். இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த விஜயபாஸ்கர் பயிலரங்கத்தை போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திருமா பயிலகம் புதுக்கோட்டை மாவட்ட இயக்குநராகவும் பணியாற்றி வருகிறேன். கடந்த 3 ஆண்டுகளாக திருமாப்பயிலகம் இயங்கி வருகிறது. சென்ற ஆண்டு நம் பயிலகத்தில் பயிற்சி பெற்ற 5 பேர் பணியில் சேர்ந்துள்ளனர். பல இடங்களில் பணியில் சேர்ந்துள்ளனர். அதேபோல் இந்த ஆண்டும் நமது பயிலகத்தில் இலவசமாக பயிற்சி வகுப்பு மற்றும் போட்டித் தேர்வுக்கான இது நடந்து வருகிறது. அரசு நடத்துகிறத டிஎன்பிசி, அதாவது போட்டித் தேர்வு டிஎன்பிசிங்கிற சொல்கிற குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, அந்த காவலர், இந்த மாதிரி இதுகளுக்கான நாங்கள் பயிற்சி வகுப்பு எடுக்கிறோம். அதுக்கு இப்போ முற்றிலும் இலவசமாக எடுக்கணும். இது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 மாவட்டங்களில் இது நடைபெறுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அசோக் நகருக்கு அருகில் உள்ள ஏஎஸ்ஏ திருமண மகாலில் இது நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட இப்போ நம்மகிட்ட 126 பேர் அட்மிஷன் போட்டிருக்காங்க. சுழற்சி முறையில் வாரத்தில் 2 நாட்கள் சனி ஞாயிறு மற்றும் புதன்கிழமை கிளாஸ் நடக்குது. சுழற்சி முறையில் வந்து செல்கிறார்கள். இதே நம்ம கொடுக்குற பயிற்சி வெளியில் போனாக்க
தேர்வுக்கு மட்டுமே குறைந்தபட்சம் 40,000 பணம் கட்டிருக்கேன். அதே நேரத்தில் பயிற்சி வகுப்புக்கு தனியாக பணம் கட்டிருக்கேன். இது ரெண்டையுமே நாங்கள் இலவசமாக கொடுக்கறனால மாணவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 23 தேர்வு நடத்துகிறோம். வேறு எந்த பயிற்சி வகுப்புலையும் இந்த மாதிரி தேர்வு நடத்த மாட்டாங்க. நான் ராணிமல்லேருந்து திருமா பயிலகத்துக்கு புதுக்கோட்டைக்கு வரேன் படிக்க. இங்கே படிக்க வரதுனால கட்டணம் இல்லாமல் படிக்கிறேன். டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுனால நான் குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிறேன். குரூப் 4 எக்ஸாமில் டெஸ்ட் எழுதுறதுனால இங்கே பழகுறதுனால எனக்கு வந்து நம்ம எந்த லெவலில் இருக்கோம், நான் எவ்வளோ படிக்கலாம் அப்படின்றத நம்மளுக்கு தெரியுது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருமா பயிலகத்தோட இயக்குனர் விஜய் சார் அவர்களுக்கும் இந்த கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் நன்றி. கள்ளக்குறிச்சியில் இந்தியா கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் கலைஞர் திடலில் நடைபெற்றது. சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட்கள் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மலையரசனை அறிமுகம் செய்து வைத்து கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன், சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவலிங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன், சேந்தநாடு அறிவுக்கரசு, பழனியம்மாள், கள்ளக்குறிச்சி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெய்கணேஷ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.